கனிமொழி அக்காவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அது என்னென்னா, உங்கள் தந்தை ஒரு நாடகத்தை நடத்தினார். அதாவது இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இலங்கை அகதிகள் மீது அவ்வளவு பற்றுதல் இருப்பது போல் நீங்கள் நாடகம் நடிக்கிறீங்க இல்லையா, அதுக்காக இந்த பதிவு. அதாவது அந்த இறுதிக்கட்ட போரில் அந்த இறுதிக்கட்ட போரை நிறுத்தணுங்கிறதுக்காக உங்கள் தந்தை காலடியில் ஒரு மனைவியும் தலைமாட்டில் ஒரு மனைவியும் வச்சு கொண்டு ஏர் கூலரில் ஒரு உண்ணாவிரத நாடகம் நடத்துகிறார். ஞாபகம் இருக்கா? அந்த உண்ணாவிரதம் நாடகம் நடக்கும்போது அங்கேருந்து ஒரு கால் வருது. என்னென்னு, போரை நாங்கள் நிறுத்திட்டோன்னு. உடனே இவர் ஒரு அறிக்கை விடுறார், போரை நாங்கள் நிறுத்தி விட்டோம் என்று. இந்த பொய்யை நம்பி, இந்த படுபாதக பொய்யை நம்பி பதுங்கு குழியில் இருந்த இலங்கையில் பதுங்கு குழியில் இருந்த விடுதலை புலிகளும் அங்கே பொதுமக்களும் வெளியே வராங்க. அவங்க வெளியே வந்தவொடனே அவங்க எப்போ வெளியே வருவாங்கன்னு காத்து கொண்டு இருந்த இலங்கை இராணுவம் சுட்டு கொன்றது. அவர்களை கொடூரமாக சுட்டு கொண்டு கற்பழிப்புகள், ஏகப்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டார். 1.25 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். மீதி குட்டுயிரும் குலையுயிருமாக கையும் காலம் இழந்து அகதிகளாக உயிர் பயத்துக்காக வந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. என்னமோ அவங்களுக்கு இந்த விஷயம் மொத்தமும் நடக்கிறதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் தந்தையும் இதற்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸும் தான். இந்த காங்கிரஸ் மட்டும் நினச்சிருந்தா நீங்கள் போரை நிறுத்திருக்க முடியும். ஒரு செகண்ட் தான் அந்த போரை நிறுத்தத்துக்கு. ஆனால் அந்த போரை நிறுத்தாமல் பழிவாங்கும் நோக்கத்தோடு, பிரபாகரனை பழிவாங்கும் என்ற நோக்கத்தோடு 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது உங்களுடைய கூட்டணி அரசு. நீங்கள்லாம் இலங்கை அகதிகளை பற்றி பேசலாமா? உங்களெல்லாம் அருகதை இருக்குதா? வக்கு இருக்குதா? பார்லிமெண்ட்டில் போய் நீ இலங்கை அகதிக்கு நம்ம பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே, யோசிக்கணும். அந்த படுபாதக செயலை புரிஞ்ச உங்கள் கூட்டணி இன்று நீலி கண்ணி வடிக்கிறது சொன்னால் மக்கள் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாங்களா? நீ பார்லிமெண்ட்டில் என்ன வேணாலும் போய் பேசுவீங்க, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு மக்கள் என்ன முட்டாள்களா? அவங்களுக்கு தெரியாது இந்த 1.25 லட்சம் தமிழர்களை கொன்றது யாருன்னு தெரியாது, பிரபாகரனை கொன்றது யாருன்னு தெரியாது, பதுங்கு குழியிலிருந்து வெளியே வரைச்சது யாருன்னு தெரியாது. உங்கள் தந்தை செய்த அந்த செயல், அந்த சொன்ன அந்த ஒரு பொய், அந்த பொய்யின் விளைவாகத்தான் பதுங்கு குழியில் இருந்த அத்தனை பேர் வெளியே வந்தாங்க. இது யாருக்குமே தெரியாதா? உலகம் அறிந்த விஷயம். இந்த உலகம் அறிந்த விஷயத்தை அவர்களை கொன்று நீங்களே போய் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்?